உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதலிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. சமூகத்தில் சகோதரத்துவத்தையும் சமநிலையும் கொண்டு வர காலகாலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதில் முழு பலன் நமக்கு கிடைக்கவில்லை. ஏற்றத்தாழ்வு மிக்க சமூகமாக இருக்கிறது. ஒரு மனிதன் அரவணைக்கப்படுகிறான், ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுகின்றான். ஒரு மாற்றுத்திறனாளி அழகாக கவிதை எழுதியிருந்தார். நாங்களும் பிப்ரவரி மாதம்தான் குறைகளோடு பிறந்திருக்கின்றோம். இன்னொருத்தர் எழுதியிருந்தார், இறைவன் எழுதிய இலக்கணத்தில் நாங்கள் இலக்கிய பிழைகள் அப்படின்னு இருந்தார். இப்போ இதை பார்க்கின்ற போது இது வெறும் வரிகளாக எனக்கு தெரியவில்லை, வழிகளாகத்தான் தெரிந்தது. இப்போ இவர்களுக்கான தீர்வு என்ன? இன்றைக்கு நம்முடைய நெஞ்சு பொறுக்குதலிய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளை சமூகம் அரவணைக்கிறதா அல்லது புறக்கணிக்கிறதா என்பதை குறித்து நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். ஒருவர் சிதம்பரநாதன் அவர்கள், மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். இன்னொருவர் சிம்மச்சந்திரன் அவர்கள், அவர் செயலராக இருக்கின்றார். டாக்டர் தீபக் இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அநேக பயிற்சிகள் கொடுத்திருக்கின்றார். அவர்களுக்கு மன உறுதியும் கொடுத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பாதிக்கப்பட்டவர்களும் வந்திருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான நபரை நான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். உலக அளவிலே குளோபல் அவார்டு, அதாவது உலக அளவிலே மிக சிறிய வயதில் சாதனை புரிந்து, அதுவும் குறிப்பாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக சாதனை புரிந்த ஒருவர் திரு பி மணிமாறன் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். பி மணிமாறனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த அசிஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 24 வயதில் 50 தொழுநோயாளிகள், அதில் பாதி பேர் ஊனமுற்றவர்கள். அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு நீங்கள் பதைக்கும். அந்த புண்கள்லேருந்து புழுக்கள் வெளியே வருகிறது. அந்த புழுக்களை அப்படியே அது எந்த விதமான அருவருப்பும் பார்க்காமல் செய்யக்கூடிய அந்த இளைஞர். இவர்களுக்கு செய்வதற்கு ஏதாவது பணம் எப்படி அவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால், ஹோட்டலில் போய் வேலை செய்து சம்பாதிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா தன்னுடைய ரத்தத்தை விற்று அவர்களுக்கு உதவி செய்கின்றார். ஆகவே அத்தகைய இளைஞரை நாம் இந்த நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்து வைப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. செல்வராஜ் ஐயா வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, என்ன பாதிப்பு உங்களுக்கு? திருவண்ணாமலை சார். நான் திருவண்ணாமலையில் தெருவில் பிச்சைக்காரனாக இருக்கிற சூழ்நிலை வந்தது. என்னுடைய கால் ஏற்கனவே ஒரு ஆக்சிடெண்ட்டில் உடஞ்ச கால், 2 போல்ட் நட்டில் இருந்தது. இதில் ஒரு கம்பி குத்தி ரொம்ப கொதிச்சு புண்ணும் புழுவோ வச்சு இருந்தது. இதே எனக்கு ஒரு 4 வருஷங்களாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் மிஸ்டர் மணிமாறன் தான் வந்து எனக்கு தெருவில் நான் செல்ஃபாக நானாக கட்டுக்கெல்லாம் போட்டுக்குவேன், மருந்து வேணுவேன். அதை பார்த்துட்டு இவர் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இப்படி ஒருத்தர் நமக்கு இப்படி ஒருத்தர் தெருவில் வர்றாரா? எனக்கு ஆச்சரியமாகி போச்சு. மதர் தெரேசா மாதிரியா எண்ணங்கள் உள்ளவங்க இன்னைக்கு இருக்காங்களா அப்படின்லாம் ஒரு ஆச்சரியமாகி போச்சு. இந்த புழு வச்ச காலை தொடச்சி க்ளீன் பண்ணி கரெக்ட் பண்ணி ஜிஹெச் கூட்டி கொண்டு போய் வைத்தியம் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ சுத்தமாகி நல்லா இருக்கிறேன். இப்போ நான் ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் ஹெர்பல் பார்க்கில் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ நல்லா இருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த புழுவாக்கி இருக்கும் பொழுது ஸ்மெல்ஸ் வந்துடும். வாடகைகள் வரும் பொழுது பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க யாரும். சாப்பாடு கூட வாங்க எங்கேயும் நான் போக முடியாது, என்னை ஒதுக்குவாங்க. அதெல்லாம் அந்த நிலையை உணர்ந்த மட்டும்தான் சார் தெரியும், இல்லைன்னா முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எப்படி அந்த சமயத்தில் அந்த புழுக்கள் இருக்கும்போது இந்த காலம் சமூகம் உங்களை எப்படி புறக்கணிச்சது, அதை சொல்ல முடியுமா? சாப்பாட்டுக்காக என்னால் லிம்பிங் வாக் தான். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு லிம்பிங்கில் போயிடுவேன். அந்த சாப்பாடு அங்கே கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்குறாங்க, அந்த இதில் ஆசிரமத்தில் கொடுக்குறாங்க, போங்களேன்னு யாராவது கூட இருக்கவும் சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு போவேன். அங்கே போகணுன்னு பக்கத்தில் இருக்கிறேன், தூரப்போயா வாடை வருது உன் மேலே, முக்கி நீலாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு நம்மளை சார்ந்து சொல்லுவோம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். சரி, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு குடும்பம் இருக்கிறதா இல்லை குடும்பம் இந்த வியாதி? ஐ லாஸ்ட் மை வைஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் இன் ஆக்சிடென்ட் இன் 1986. அப்போ 2 ஸ்டீல் ஸ்க்ரூஸில் தான் இந்த லெக்கே இருக்குது. டில் இட் இஸ் நாட் ரிமூவ்டு பிகாஸ் பிளேட் வச்சு பண்ணாமல் என்னுடைய போனையும் வச்சு பண்ணதுனால திறமையான டாக்டர், நான் வெல் டு டூவாக இருந்தவன். அதனால அந்த மாதிரி டாக்டர் பார்த்தேன். அப்போ நல்லா இருந்தது. அவங்க வந்துட்டு எனக்கு ஸ்க்ரூவை எடுக்கவே வேண்டியதில்லை. நான் டில் இட் இஸ் தேர். இப்போ இவ்வளோ ஒரு வெல் டு டூ ஃபேமிலியில் இருந்துட்டு நீங்கள் வந்து ரோட்டில் போய் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சூழல் இருக்கிற போது, அந்த உயரத்தில் இருந்து இங்கே வருகின்ற போது இப்படி ஆய்ப்போச்சுன்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கும் போது அந்த மன குமுறல், அந்த வேதனைகள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹையில் இருந்துட்டு கீழே வந்தா
அது தாங்க முடியறது இல்லை சார். ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அதை எப்படி சொல்ல முடியும்? உணர்ந்தால் தான், தானா உணரதான் முடியும், சொல்லி விளங்க வைக்க முடியும். ஒரு ஃபாரினருடைய ரெக்கமெண்ட்ல என்னை ஒருத்தர் பார்த்துட்டு இவ்வளவு இங்கிலீஷை வச்சுக்கிட்டு நீ தெருவில் இருக்க வேணாம், உனக்கு நான் வேலை வாங்கி தரேன்னு வாங்கி கொடுத்தாங்க. சீஸ் ஃப்ரம் இஸ்ரேல். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அவங்களும் கால் இப்படி எந்தி நடக்கிறவன் என்ன வேலை செஞ்சுருவான், ஒரு நேஷனல் பார்க்லையும் ஒரு ஹெர்பல் பார்க்லையும் என்ன முடியும்னு யோசிக்காம எனக்கு வேலை கொடுத்து 3 வேளை சாப்பாடு கொடுத்து அங்கே வச்சிருக்காங்க. நீ சின்ன விஷயம் இல்லை சார். இட் இஸ் அ பிக் திங். மணிமாறன், இவரை பற்றி சொல்லுங்க சார். இவர் வந்து பேர் செல்வராஜ் சார். நான் கிரிவல பாதையில் வந்து சைக்கிளில் தான் போவேன். சைக்கிளில் போகும்போது என்னுடைய ஃபைலில் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் எய்டு திங்ஸு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவேன். வந்து இவர் ஒரு ரோட்டு ஓரமாக காலில் ஈவி முடிச்சுட்டு இருந்தது. அங்கே போகிறவங்க நான் ஒரு 10 டிஃப்ரென்ஸில் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பாடு எடுத்து இவருக்கு தூக்கி போடுறாங்க. நான் சொன்னேன், ஏங்க சாப்பாடு ஏன் தூக்கி போறீங்க, அவரும் நம்மளாட்ட ஒரு மனிதர் தானே, எதுவும் சாப்பாடு தூக்கி போறீங்க, ஒன்று சாப்பாடு கையில் கொடுங்க, இல்லை கொடுக்காத போயிடுங்க தயவுசெய்து, ஏன் சாப்பாடு தூக்கி போறீங்களா, அவர் காலில் புழு வருது வாசனை அடிக்குதுன்னாங்க. அவர் கிட்ட போனால் இவர் கழட்டுனாரு. கட்டணும் என்னங்க ஐயா ஆச்சு என்னோடனே காலில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணலாமான்னொடனே இவர் எடுத்தோன்னே யோசித்தாரு. நீங்கள் யாருங்கன்னொடனே, சார் இந்த மாதிரி கிரிவல பாதையில் இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 டைம் நான் சைக்கிளில் வந்து யார் இந்த மாதிரி புண்ணு இருக்காங்களோ அவங்க புண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் எதுவும் அட்மிட் பண்ணுவோம் சார், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு உதவி செய்யலாமா, எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் காலை காமிச்சோன்னா அவர் காலில் இருந்து 2 கிலோ புழு எடுத்தேன். 2 கிலோ புழு? 2 கிலோ புழு அவருக்கே தெரியும். தொடர்ந்து கண்டினியூஸ் அந்த 2 கிலோ புழு 3 நாள் கிளீன் பண்றோம். ஒரே நாள்ல முடியல. அது வாசனையெல்லாம் சொல்லவே முடியாது. வாசனை வந்து சுவாசிக்க முடியும். இது நெடி ஏறும், நேரம் மூக்குல இருந்து பிரெயினை தான் தாக்கும். கொஞ்ச நேரம் நம்மளால நிக்க முடியாது, அந்த அளவு பிரெயினை தாக்கும். இவர் என்ன பண்றாரு, நான் கேட்டேன் எப்படிங்க இந்த மாதிரி ஆச்சு, நீங்க எதனால இந்த சூழ்நிலைக்கானு. நான் வந்து ஒரு 1/2 hour முன்னாடி பார்த்தேன்னா இவர் சூசைட் பண்ண லெவல்ல இருந்தார். சூசைட் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு 3 நாளாவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன காட்டுக்குள்ளே போய் பண்ணிக்கணும்னு ஆசை. ரொம்ப பப்ளிக் டிஸ்டர்பாக நம்ம இருந்துட வேண்டாம். அந்த சூசைட் உடம்பு கூட பப்ளிக்கில் இருக்கக்கூடாது. உள்ளே போக கஷ்டப்படுறேன். அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது 3ஆவது நாள் முடிவுக்கு வந்துட்டேன். இடமெல்லாம் தேடி எல்லாம் பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் தான் சொல்லுங்க, இப்ப தொடருங்க. அப்ப அவரு சூசைட் பண்ணதுக்காக எல்லாம் முடிவு எடுத்து வச்சுட்டாரு. நான் சொன்னேன், ஐயா அப்புறம் என்கிட்ட சொன்ன அழுதுன்னு சொன்னீங்க, அழுவாதீங்க, என்னுடைய மனைவி என்னோட குழந்தை ஒரு விபத்துல இறந்துட்டாங்க, என்னுடைய உறவினர்களே என் சொத்து எல்லாமே பறிமுட்டு, சொந்த ஊர் மதுரை, அங்கிருந்து நான் திருவண்ணாமலை வந்துட்டு எனக்கு யாருமே இல்லைன்னா, நீ கவலைப்படாத, யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கிறேன், என்னால முடிஞ்ச உதவிகளை நான் உங்களுக்கு செய்யறேன் ஐயா அப்படின்ட்டு தொடர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேளை ட்ரெஸ்ஸிங் பண்ணும். ஏன்னா ஒரு வேலைக்கு ஒரு டைம் பண்ணா அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு திரும்பி பண்ணும், இல்ல அந்த புழு வந்து ஆக்டிவேஷன் ஆகும். நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன். இவருக்கும் ஒரு தெம்பு வந்து நம்மளால முடியும். நான் சொன்ன சூசையோட மைலாம் விட்டுடுங்க, எப்படி வாழணும்ன்றத கொஞ்சம் சிந்திங்க, சாவறதுக்கு சிந்திச்சுங்க, நீங்க வாழறதுக்கு சிந்திங்க, விட்டுடுங்க அப்படின்ட்டு அவர் 3 நாள் கிளீன் பண்ணி திரும்பி ஜிஹெச்ல எதுவுமே சேர்த்தோன்னு நார்மலா ஆச்சு. திரும்பி அங்கேருந்து திரும்பி ஸ்ட்ரீட்லேயே வந்தார். வேற இவர் எங்க சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல. வேற எந்த ஒரு ஹோம்லையும் இந்த மாதிரி இருக்கிறவங்க சேர்க்கவே மாட்டாங்க. அது என்ன தெரியல, கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு ஹோமே இல்லை. மற்ற பிரைவேட்ல என்ஜிஓஸும் நிறைய இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. தன் தேவை தன்னால் செஞ்சுக்க முடியறவங்க மட்டும்தான் ஆசிரமம் இருக்கு. எதுவுமே பண்ண முடியாது, லாக்கா இருக்காங்க, அவங்க சர்வ் பண்ண இன்னைக்கு ஆளே இல்லை அப்படின்னு போது இவர் எடுத்துட்டு போயிட்டு நான் சொன்னேன், ஐயா நானும் ஒரு ஆசிரமத்துல கேட்டுக்கேன். அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு இந்த நீங்க அந்த புழுவை கிளீன் பண்ணது எந்த வருஷத்துக்கு முன்னாடி? Now it is 4th year sir. 4th year. ஓகே, 4 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, இன்னைக்கு வந்து அவர் காலில் பார்த்தீங்கன்னா அந்த உடைய காயம் அப்படி இருந்ததாவே அடையாளம் இல்லை. அவருடைய காயம் மட்டும் நான் காட்டுறேன், சில போட்டோஸ் உங்களுக்கு. அவர் காலில் இருந்த புழுக்கள் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சமூகம் எப்படி உங்களை ஒதுக்குச்சு சார்? சார் சமூக இது புறக்கணிப்புனா யாருக்கோ நடந்ததுன்னு தனியா போயிடுறாங்க. நமக்கு அந்த நிலைமை இருந்து நம்ம அதே ஒரு மாற்றுத்திறனாலே இருந்து அந்த வயதில் இருந்து நம்மளுக்கு யாருன்னா செய்ய மாட்டாங்களா, அந்த ஏக்கத்தை உணர்வங்க மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு, இந்த மாதிரி மற்றவங்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன வயசுல தோணுச்சு, எப்படி ஆரம்பிச்சீங்க, முதல்ல வீட்டில் உங்களுக்கான எதிர்ப்பு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. சின்ன வயசுலேயே வந்து நாங்கள் பசி என்ற வறுமையில வந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க நாங்கள் எல்லாருமே. ஆனால் எங்கள் அப்பா அம்மா நினைச்சாங்க நாங்கள் என்ன ஒருத்தர் படிச்சு நல்ல நிலைக்கு வரணும். நாங்கள் 3 பேருமே வரல. நானும் 8வது வரைக்கும் தான் படித்தேன். 8வது ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு வந்து படிப்பு அவ்வளோ மெமரியிலே ஏறல. நான் ஃபெயில் ஆகிட்டு எங்கள் அப்பாட்ட அழுகும்போது சொல்கிறாரு, நான் அழுவுறேன், அவர் நீ கவலைப்படாத, உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறோம் அது போய் செய், உன்னை நான் படிக்கணும் கட்டாயம் வரலன்றாரு. அப்போ அவர் தான் 16 வயசுல என்ன சர்வீஸ்க்காக அனுப்பி வச்சாரு. 16 வயசுல நான் கொல்கத்தா போயிட்டேன் சர்வீஸ்க்கு. மதர் தெரசாவுடைய ரொம்ப ஆர்வம் எனக்கு. நான் போயிட்டு அவங்க மாதிரி செய்யணும். கொல்கத்தாவுக்கு போயிட்டு 4 நாள் அங்கே ரோட்லேயே படுத்து இருக்கேன், எனக்கு இந்த மாதிரிலாம் செய்யணுன்ட்டு. அப்புறம் 5ஆம் நாள் தான் போயிட்டு அங்கே இருக்கிற அமைப்பை இது பண்ணி நானும் செய்யணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கேட்குறேன். அப்போ என்ன ஒரு 1 month எனக்கு ட்ரைனிங் கொடுத்து நீ போயிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் பண்ணுங்கன்ட்டு எனக்கு மெயின் என்கரேஜ்மெண்ட்டாக அவங்க செஞ்சாங்க. இப்போ எனக்கு ஒரு லேண்டு வாங்கி இந்த மாதிரி யாரும் முடியாத தன் தேவை தன்னால் செஞ்சுக்க முடியாது இருக்கவங்க தனி ஆசிரமம் ஓப்பன் பண்ணி உள்ளே ஹாஸ்பிட்டல்ஸ் உள்ளே அவங்க தேவையான அத்தனை ஸ்பெஷலிஸ்ட்டும் வச்சு அவங்களை ட்ரீட் பண்ணி அவங்க சர்வ் பண்ணணும்னு எனக்கு ஆசைங்க. இந்த மாதிரி
இருக்கிறவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி நம்ம தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீயா சர்வ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசைங்க. மெயின் இவங்களுக்கு முதியோருக்கும், ரெண்டாவது மனநோயாளிக்கு, தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களும், சில்ட்ரன்ஸ் அவங்களுக்குலாம் ஒரு முதியோர் இல்லம் கட்டி அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் என்னுடைய ஆசை. இப்ப இந்த விஷயத்தை, இந்த தொண்டுன்றத வந்து இப்ப சில பேர் தவறாக செய்து வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோட இருக்க, இதுல முழு ஈடுபாடோட நீங்க செய்யணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? 100% சார். முழு ஈடுபாடுன்றத கூட என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் சர்வீஸ்ல போகணும், எனக்குன்னு எதையும் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் சர்வீஸ்க்காக வந்தேன். வித்தவுட் பெனிஃபிட் அதை கண்கூட பார்க்குறேன் ப்ளீஸ். சரி. அப்ப நைட்ல நான் போயிட்டு போஸ்ட் ஓட்டுவேன், போஸ்ட் ஓட்டிட்டு அந்த செப்டி டேங்க் எடுப்போம். இவரும் கண்ணால வந்து பாப்பாரு, ஏங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு. அதுல வர இன்கம் வச்சதான் இவங்க போய் ட்ரெஸ்ஸிங் போய் மருந்து வாங்கிட்டு வருவேன், சாப்பாடு கொடுக்கணும். யாருன்னா இறந்துட்டாங்க, யாருமே இல்லைன்னா நான் தான் போய் இது சடங்கு பண்ணுவேன். ஒரு மனிதன் பிறக்கும் போது சிறப்பா இருக்குமான்றது தெரியாது, ஆனா இறக்கும் போது ஒரு மனிதன் சிறப்பா இருக்கணும். நன்றி மணிமாறன். தொண்டு செய்ய வேண்டும் என்ன இருக்கும், ஆனா எப்படி செய்யணும்னு தெரியாது. அதற்கு ஒரு உதாரணமாக இந்த இளைஞர் இருக்கார். அவருடைய பணிகள் தொடர்